அப்புறம் கூப்பிடும்பா. என்ன கிரி, பில்டர்ஸ் அசோசியேஷன் இப்பதான் வரியா? ஆமாம் பாஸ். என்ன பொசிஷன் அங்க? பாஸ், இந்த எலெக்ஷன் விஷயத்துல நாம கோட்டை விட்டுருவோமான்னு பயமா இருக்கு. ஏன் அப்படி சொல்ற? என்ன பாஸ் இப்படி கேக்குறீங்க? வரதராஜனுடைய சப்போர்ட்டர்ஸ் அபிக்கு சப்போர்ட் பண்றதுனால அவங்க தான் லீடிங் பொசிஷன்ல இருக்காங்க. இருக்கட்டும். இருக்கட்டுமா? என்ன பாஸ், என்ன சொல்றீங்க பாஸ்? அப்படி இருந்தா நமக்கு ஓட்டு குறையும். குறைஞ்சா? பாஸ், நீங்க தோத்துற மாட்டீங்களா? கிரி, நீ சொல்றது இன்னைக்கு பொசிஷன். இதே நிலைமை நாளைக்கு இருக்கும்னு என்ன நிச்சயம்? பாஸ், என்ன பாஸ் சொல்றீங்க? கிரி, இன்னைக்கு வரதராஜன் சப்போர்ட்டர்ஸ் அபிக்கு சப்போர்ட் பண்றதுனால அவ லீடிங் பொசிஷன்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. ஐ அக்ரி, பரவாயில்ல. ஆனா நாளைக்கு இது ஆப்போசிட் ஆனா? என்ன சொல்றீங்க பாஸ்? வரதராஜன் அபிக்கு எதிராக திரும்புவாருன்னு சொல்றீங்களா? பாஸ், அதெல்லாம் நடக்கவே நடக்காது. பாஸ், அந்த ஆள் நம்மள ஜென்ம விரோதியா நினைக்கிறான். அவன் எப்படி பாஸ் அபிக்கு எதிராக மாற முடியும்? அபிக்கு ஆப்போசிட்டா மாறுவான்னு நான் சொன்னேனா? அப்புறம் எப்படி பாஸ்? கிரி, வரதராஜனோட சப்போர்ட் இன்னைக்கு அபிக்கு இருக்கிறதுனால இன்னைக்கு நிலைமையில அவ லீடிங் பொசிஷன்ல இருக்கிறது உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா நாளைக்கு இது மாறலாம். இந்த ஷேர் மார்க்கெட் எல்லாம் நோட் பண்ணிருக்கியா? இன்னைக்கு அப்ல இருக்கும், நாளைக்கு டவுன்ல போகும், என்ன வேணாலும் நடக்கலாம். அதே மாதிரி தான் பாஸ். என்ன பாஸ், புரியல பாஸ். நீங்க என்னமோ ஜீபம்பா கதை மாதிரி சொல்றீங்க. மந்திரம் போட போறீங்களா? மந்திரம் எல்லாம் போட போறது இல்ல. பின்ன யாராவது போட்டு தள்ள போறீங்களா? அதுவும் இல்ல. ஆனாலும் வரதராஜனோட சப்போர்ட்டர்ஸோட ஓட்டு அபிக்கு விழாது, நமக்கு தான் விழும். அப்போ வரதராஜன் நம்ம பக்கம் வந்துருவாரா? அதுவும் இல்ல. வரதராஜன் எப்பவும் நம்மளை எதிரியா தான் நினைப்பா. பாஸ், எப்படி பாஸ்? பாஸ், தப்பா நினைச்சுக்காதீங்க. சில நேரம் உங்க ஐடியாலாம் ரொம்ப மோசமா இருக்குதுன்னு எனக்கு தோணுது. அதான் சொல்லான்னு சும்மா. கிரே, என்ன பாஸ்? நான் பண்ணிருக்கிற இந்த ஸ்கிரீன் பிளேய நான் உங்ககிட்ட சொல்லி நீ வெளியே போய் ஊதுட்டேன்னு வச்சுக்கேன், நாளைக்கு எல்லாம் டமால் ஆயிடும். நீ என்ன பண்ற, இந்த வாட்டி ஸ்கிரீன்லயே பாத்துக்கோ. அப்பதான் இந்த ஆதியோட ஸ்கிரீன் பிளேயோட மகிமை உனக்கு தெரியும். பாஸ், என்ன பாஸ், இது வரைக்கும் நீங்க எத்தனை ஸ்கிரிப்ட் எழுதிருக்கீங்க? அதெல்லாம் நான் பக்கத்திலே உட்கார்ந்து ரசிச்சவன். இப்போ திடீர்னு ஸ்கிரீன்ல போய் பாருன்னு சொன்னா எப்படி பாஸ்? கிரே, நீ ரசிச்சேன்னு சொல்லி ரொம்ப ஓவரா ரசிச்சேன்னா நாளைக்கு ஏதாவது கோல்மால் பண்ணனா? என்ன பாஸ்? போங்க பாஸ், நீங்க என்ன நம்ப மாட்டீங்களா? என்ன பண்றது, என்ன சுத்தி நிறைய புல்லுருவிகள். சில நேரத்துல கடவுள் வந்தா கூட நான் 2 நிமிஷம் கழிச்சு தான் நம்புவேன். அதான் இன்னைக்கு இருக்கிற என்னோட பொசிஷன். இதுல நீ மட்டும் பாஸ். பாஸ், இன்னொரு விஷயம், அந்த ராமருக்கு உதவுன அணில் மாதிரி நான் உங்களுக்கு இருக்கேன். எப்படி? அணிலுக்கு முதுகுல நாமம் போட்ட மாதிரி நீ நெத்தியில போட போறிய? ஐயோ பாஸ், போங்க பாஸ், நீங்க என்ன நம்பவே மாட்டீங்களா? இது பாரு, கிளம்பு, நாளைக்கு ஆபீஸ்ல மீட் பண்ணலாம். கோ, ஜஸ்ட் கோ. ஓகே பாஸ். கோ. என்ன கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாரு. மாப்ள, மாமா. ஓ, முடிச்சுக்கிட்டு தான் இருக்கியா? மாமா, நின்றுட்டே தூங்கிட்டியோன்னு நினைச்சேன். மாமா, உங்களை மந்திரி ஆக்குற வரைக்கும் எனக்கு ஏது மாமா தூக்கம்? அடடா, பாத்தியா உனக்கு எனக்கும் எவ்வளவு ஒத்துமைன்னு நானும் அதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன மாமா யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? யோசனை பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்றதை விட சின்னதா ஒரு குழப்பத்துல இருந்தேன். இந்த லோக்கல் எம்எல்ஏ அப்புறம் இந்த லோக்கல் மந்திரி ஆகிறத விட பேசாம இந்த பதவி ராஜினாமா பண்ணிட்டா என்ன? மாமா, ஏயா பதற? இந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பாராளுமன்றத்துக்கு தேர்தல் வருதுல்ல, அதுல நின்று எம்பி ஆகி ஸ்ட்ரைட்டா மத்திய மந்திரி ஆயிட்டா உங்க திறமைக்கு நீங்க பிரதம மந்திரியாவே ஆகலாமா? அப்ப வர்ற பாராளுமன்ற தேர்தலில் நிக்கலாம்னு சொல்ற? கண்டிப்பா நிக்கலாம் மாமா.
வணக்கம்மா. வணக்கம்மா. ஐயா உள்ளதா இருக்காரு, போங்க போங்கம்மா. வாங்க அத்தை. வாடி, ஏன் அங்கேயே நின்ற? படிதாண்டா பத்திரின்னு சொல்றது வீட்டுக்குள்ள இருந்து வெளியே போகக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். வீட்டுக்கு உள்ள வரத்துக்கு கிடையாது. உள்ள வா. என்ன அபி அடிச்சு துரத்தி விட்டாளா? தேவைப்பட்டா பக்கத்துல வச்சுக்கிறதுக்கும் தேவையில்லைன்னா அடிச்சு துரத்துறதுக்கும் அபி ஒன்னும் உங்களை மாதிரி அரசியல்வாதி கிடையாது. சரி, வந்த விஷயத்த சொல்லு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசு. குடும்ப விஷயத்தை பத்தி பேசணும். எதா இருந்தா என்னடி? ஓ, மாப்பிள்ள இருக்கானு பாக்குறியா? அவனும் நம்ம குடும்பத்துல ஒருத்தன் தான். மாமா நான் வேணா. நீ இங்கே இரு மாப்பிள்ள. இல்ல மாமா, உங்க 2 பேருக்கும் காஃபி போட்டு கொண்டு வரட்டுமான்னு கேட்டேன். பாத்தியாடி, இப்படிப்பட்ட ஒரு பொறுப்புள்ள மாப்பிளைய நாம பொறுக்கி எடுத்தாலும் கண்டுபிடிக்க முடியாதுடி. இதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? சரி, விஷயத்தை சொல்லு. கற்பகா அக்கா அபிக்கும் ஆனந்திக்கும் ஒரே மேடையில கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. வரவேற்கத்தக்க முடிவுதான். ஆனா 2 அப்பாவி ஆண்களோட வாழ்க்கை பாதிக்கப்படும் தான். இருந்தாலும் அவளுக்கு கொட்டமும் கொஞ்சம் குறையணும்ல. தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. சொல்லு. இந்த கல்யாணத்துல நீங்களும் நானும் தான் அப்பா அம்மா ஸ்தானத்துல நின்னு முறைப்படி தாரவாத்து கொடுக்கணும். ஏண்டி, எதுக்காக என்ன வந்து தாரவாத்து கொடுக்க சொல்லி கேக்குற? எம்எல்ஏ மகள் அபி ஆனந்தி திருமணம்னு பேப்பர்ல நியூஸ் வந்து பப்ளிசிட்டி ஆகணும்னா நீங்க பேசுறது உங்களுக்கே சின்ன பிள்ளைத்தனமா தெரியல? நீங்க பேசுறது மட்டும் எப்படி இருக்கு? ஏண்டி, இத்தனை நாளா இல்லாம இப்ப மட்டும் என்னடி திடீர்னு நான் வந்து அப்பா ஸ்தானத்துல நிக்கணுங்கிறது? எல்லாம் இந்த எம்எல்ஏங்கிற அந்தஸ்து பண்ற வேலை தானே? தப்பு கணக்கு போடாதீங்க. உங்க பணத்துக்காகவும் உங்க செல்வாக்குக்காகவும் நான் ஒன்னும் இங்க வரல. அப்புறம் வேற எதுக்கு என்ன கூப்பிடுற? கற்பக அக்கா பாவங்க, பொண்ணுங்க கல்யாணத்தை சாஸ்திர சம்பிரதாயப்படி நடத்தணும்னு ஆசைப்படுறாங்க. அபியோட அப்பாவை கல்யாணத்துல தாரவாத்து கொடுங்கன்னு கேட்டா அந்த காஞ்சனா தான் உயிரே போற மாதிரி சத்தம் போடுறா. அவரை பார்க்க கூட விட மாட்டேங்கிறா. புரியுதுரி. இந்த குறைய போக்க நீயும் நானும் அப்பா அம்மா ஸ்தானத்துல நின்று தாரவாத்து கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, அப்படித்தானே? அவங்க அப்படி எதுவும் சொல்லல. நான் தான் அந்த முடிவுக்கு வந்தேன். ஏய், உனக்கு அறிவு இருக்காடி? நம்ம குடும்பமே இங்க ஒண்ணு அங்க ஒண்ணுன்னு பிரிஞ்சு கிடக்கு. இதுல அடுத்தவங்க குடும்பத்துக்கு சப்போர்ட்டா? முதல்ல உன் பொண்ணை கூட்டிட்டு இந்த வீட்டுக்கு வர வழிப்பாரு. தாராளமா வரேன். தோ இத தலை முழுகுங்க, அப்புறம் வரேன். யார? மாப்பிள்ளையா? அவன் இங்க தாண்டி இருப்பான். இவன் கூட வாழறதுக்கு உன் பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும். பழசெல்லாம் உங்களுக்கு மறந்து போச்சா? இவன் என்னெல்லாம் பண்ணிருக்கான்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? ஏய், அப்ப அவன் இருந்த நிலைமை வேற, இப்ப இருக்கிற நிலைமை வேற. இடையில என் ஸ்டேட்டஸும் மாறி போச்சு இல்ல? நான் ஒண்ணு சொன்னா நீங்க ஒண்ணு சொல்லிட்டு இருக்கீங்க. இவன் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நானும் என் பொண்ணை இந்த வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டோம். தெரிஞ்ச மறுபடியும் என் பொண்ணோட வாழ்க்கையை நான் நாசமாக்க விரும்பல. ஏண்டி, என்ன பிடிக்காது, என் கூட வாழ மாட்ட, ஆனா நீ சொல்றதை மட்டும் நான் கேட்கணும். எப்படி? நோ நோ நோ, இந்த கூட்டணி நமக்கு ஒத்து வராது. தயவு செஞ்சு அபியோட கல்யாணத்தை இதையும் ஒன்னா பாக்காதீங்க. தயவு செஞ்சு பிடிவாத பிடிக்காதீங்க. நீங்க கல்யாணத்துக்கு வந்து தாரவாத்து கொடுக்கணும். ஏண்டி சும்மா கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி அதையே பேசிக்கிட்டு இருக்க? ஏண்டி, இங்க 2 ஆம்பளைங்க தனியா சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோமே, அந்த கஷ்டம்லாம் உனக்கு புரியலையா? முதல்ல உன் பொண்ணை கூட்டிட்டு வந்து இங்க செட்டில் ஆக பாரு. அதுக்கப்புறமா உன் கோரிக்கையை பத்தி யோசிப்போம். என்னது? ஏய், பொறுமையாரு. நான் தான் என் முடிவை சொல்லிட்டேன்ல. நீ முதல்ல அந்த வீட்டுக்கு போ. பொம்பளைகள்லாம் சேர்ந்து பொதுக்குழுவை கூட்டுங்க. நான் சொன்ன கண்டிஷனுக்கெல்லாம் அவங்க ஒத்து வந்தா இங்க வா. அதுக்கப்புறமா தாரவாத்து கொடுக்கறத பத்தி யோசிக்கலாம். என்ன மாப்பிள்ள? அப்புறம் நிக்கிற போ. மாப்பிள்ள, எப்படி இருந்தாலும் நம்ம கண்டிஷனுக்கு அவங்க ஒத்து வந்து தான் ஆகணும். ஏன்னா காரியம் நடக்கணும்ல. ஆமா மாமா. வருவாங்க.
என்னப்பா என்ன விஷயம்? நிறுத்துங்க சார் கொஞ்சம். டேய் ஏறா முதல்ல வண்டி ஆஃப் பண்றா. என்ன வேணா யார் நீங்க? சொல்லிடுவேன். கழட்டுறா. கழுத்துல போட்டு கழட்டு. கழட்டுறா. அப்படியே குத்து. பர்ஸ் ஏறா. போடா. வண்டி ஸ்டார்ட் பண்ணு. பைக் பிடிக்கிறீங்களா? டேய் காசுக்கு அதிகமா ஆசைப்படாதடா. நமக்கு கோல்டும் பணமும் போதுடா. மத்ததெல்லாம் தேவையில்லடா. அதுக்கு இல்லனே, அவன் நேரா போய் போலீஸ சொல்லிட்டானா? அட டேய் அவனுக்கு இந்த பதட்டம் தெரியவே 2 மணி நேரம் ஆகும்டா. அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாமா வேணாமான்னு ஐடியா கேட்பான். அதுக்குள்ள நேரங்காலமே ஓடி போயிடும். நம்ம வேற பார்ட்டியை தட்டிட்டு போயிட்டே இருக்கலாம்டா. டேய் ஓகே, முதல்ல பர்சுக்குள்ள எவ்வளவு இருக்குதுன்னு பாருடா. பாக்குறேன். செயின் செம்ம விட்டகுதுடா. ஏன்றா எண்ணி பாருடா. எடுக்கிறேன். நல்லா எண்ணி பாருடா. இருங்க எவ்வளவு வெளியே எடுத்துடா. ஒரு கார் வருதுண்ணா. டேய் அவன தட்டுடா. அப்படியே குரூப்பா அட்டாக் பண்ணுடா. வாங்கடா. நிறுத்துடா வண்டி. நிறுத்து. ஏய் நிறுத்து. அப்படியே சொறிடுவேன். இறங்கடா. மாறி. வாங்கடா. ஓடி வாங்கடா. நில்லுங்க. மாறி. 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 இந்த ஏரியாவில் தான் இருக்கீங்களா? ஆமா சார். பக்கத்துல ஒரு குடிசை. நாங்க ஜெயில இருந்து வந்த பிறகு அந்த குடிசையில ஒரு பெரியவர் இருந்தாரு. அவர் தான் மாசம் 50 ரூபா வாடகைக்கு அந்த குடிசையை கொடுத்தாரு. அவரும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்துட்டார் சார். அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் இங்கேயே செட்டில் ஆயிட்டோம் சார். இதோ பாருங்க, நான் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு பொழப்பு பொழைக்கிறது கூச்சமல்ல உங்களுக்கு? சார் இதுல கூச்சப்படுறதுக்கு என்ன சார் இருக்கு? பயிருன்னு ஒன்று இருக்குல்ல சார். சார் நான் இந்த ஊருக்கு வந்து இந்த பசங்களோட நட்பு கட்சி தான் சார் மிச்சம். சார் என்னோட வாழ்க்கை எங்கேயோ ஆரம்பிச்சது சார். கொடைக்கானல்ல. மாறி ஐயா, அவங்க இந்த ஊர் எல்லையை விட்டு தாண்டி இருக்க முடியாது. அவங்கள விட்டுற கூடாதுடா. அந்த பெரிய மலையான் எங்களை அம்போன்னு விட்டுட்டு ஊருக்கு போயிட்டான். உன்னை அடிச்சது கூட துட்டு கொடுக்கலப்பா அந்த பேமானி. உன்னை குத்துன எங்களையே மன்னிச்சு கேஸ்ல இருந்து எஸ்கேப் பண்ண வச்சு ரொம்ப தேங்க்ஸ்பா. என்ன சார் பெரிய அபி, அவங்க என்ன கடவுளா? அந்த பொம்பளைக்காக எவ்வளவு உழைச்சோம், கஷ்டப்பட்டோம், காவல் காத்தோம் சார். எங்களை போய் தப்பா பேசலாமா சார்? சார் எங்களை நம்பல இல்ல சார். சார் சத்தியமா அவ நல்ல பொம்பளை இல்ல சார். டேய் டேய் விடுங்கடா. வாங்கடா. எதுக்காக என்ன அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க? அதான் சொன்னேனே, ரெட்டை கொலை. ஒன்று எங்க டிபார்ட்மெண்ட் ஆளு பிரபு, இன்னொன்று உபேந்திரா. இந்த 2 பேரையும் கொலை பண்ணதா உங்க மேல குற்றச்சாட்டு. செத்து போன 2 பேரையும் கொலை பண்றதுக்கு நீ ஆட்கள் அனுப்பிச்சிருக்க. நீ அனுப்பின ஆட்க ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. யார் அவங்க? சொல்றேன். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தரால நான் ஏமாத்தப்பட்டிருக்கேன் சார். ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு யாருமே என்ன மதிக்கல சார். நான் எல்லார்கிட்டயும் வேலை கேட்டு பார்த்தேன் சார். ஜெயிலுக்கு போயிட்டு வந்த காரணத்தினால யாருமே எனக்கு வேலை கொடுக்கல சார். வேற என்ன சார் செய்ய முடியும்? இதை விட்டா எனக்கு வேற வேலை தெரியாது சார். அதனாலதான் இந்த பொழப்பு பாய்ச்சிக்கிட்டு இருக்கேன் சார். தப்பு பண்றீங்க. தப்பு மேல தப்பா பண்ணிட்டு போறீங்க. இதெல்லாம் சுத்த பொய். இத பாருங்க, உங்களுக்கு வேலை கிடைக்கிறேன்னு நீங்க சொல்றதெல்லாம் பொய். அதெல்லாம் ஒரு சப்பக்கட்டு சார். நான் உண்மைதான் சார் சொல்றேன். சரிங்க, நீங்க சொல்றது உண்மையாவே இருக்கட்டும். நான் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி தரேன். நீங்க செய்றீங்களா?
என்ன சார் இப்படி கேட்டீங்க? கண்டிப்பா செய்யறேன் சார். வேலை கொடுங்க சார். ஓகே. ஆனா இப்ப அப்படி சொல்லிட்டு நாளைக்கு பேச்சு மாற மாட்டீங்களே? ஏன் சொல்றேன்னா இதே மாதிரி ஏற்கனவே ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அதுல நான் தான் ஏமாற்றப்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி நீங்க பண்றது ஒன்றும் புதுசு இல்லை சார். நான் என்ன மாதிரி சொன்னா நீங்க நம்புவீங்க சார்? சொல்ல வேண்டாம், செயல்ல காமிங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தரோட பர்ஸ், செயின், வாட்ச் எல்லாம் அடிச்சிங்கல்ல, அதை கொண்டு போய் திருப்பி கொடுத்துருங்க. சார் இந்நேரம் அவன் போலீஸ்க்கு போயிருந்தா? போயிருக்க மாட்டார். சரி, அவருடைய பர்ஸை கொடுங்க. டேய் அந்த பர்ஸை குறா. இதை தரேன். டேய் செயினை குறா. நீ அந்த வாட்சை குறா. இதை பாருங்க, இது அவரோட கார்டு தான். பேரு சுப்பிரமணியம். ஹலோ. ஹலோ சார், இது மிஸ்டர் சுப்பிரமணியங்களா? ஆமா, நீங்க? சார் நான் இங்கே கோவூர் பக்கத்துலேருந்து பேசுகிறேன். சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்கள் பர்ஸு, செயின், வாட்ச் எல்லாம் ஒரு கும்பல் அடிச்சிருச்சு இல்லையா? ஆமா சார். அவங்க இப்போ அதுக்காக ரொம்ப வருத்தப்பட்டு அதை திருப்பி கொடுக்குற சூழ்நிலையில் இருக்காங்க. நீங்கள் தயவுசெய்து அதை கோவப்படாமல் ஏற்றுக்கணும். போலீஸ்க்கெல்லாம் போயிடக்கூடாது சார். நான் கழுத்துல போட்டிருந்தது ரொம்ப சென்டிமெண்டான செயின் சார். என் முத மாச சம்பளத்துல வாங்கினது. அது எப்படியும் திருப்பி கிடைச்சிடும்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது சார். நல்லதுங்க. அதனால தான் நான் போலீஸு கூட போகல. பர்ஸில் என் விசிட்டிங் கார்டு இருக்கு சார். அதில் இருக்கிற அட்ரஸுக்கு கொண்டு வந்து என் செயினை கொடுக்க சொல்லுங்க சார். ரொம்ப நன்றி சார். உங்கள் கார்டில் அந்த அட்ரஸை பார்த்துட்டு தான் நான் உங்களை கூப்பிட்டேன். இப்போ இந்த அட்ரஸில் கொண்டு வந்து உங்கள் பொருளை கொடுத்துருவாங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். பாவம் ரொம்ப அப்பாவியாக இருக்காரு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு போல இருக்கு. நீங்கள் கொண்டு போய் இந்த அட்ரஸில் கொடுத்துருங்க. சரி சார். இதோ பாருங்க, நாளைக்கு யாராவது அவசரத்துக்கு உண்மையிலே லிஃப்ட் கேட்டால் கூட யாருமே நிறுத்த மாட்டாங்க. பாவம், இதனால பல பேர் பாதிக்கப்படுவாங்க. தயவு செய்து உழைச்சி உண்மையாக வாழ பாருங்க. புரியுதா சார்? சத்தியமா இனிமேல் இந்த நாத்தை முச்ச படைக்க மாட்டேன் சார். நாங்க உங்க பின்னாடி வந்துடும் சார். எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க சார். கவலைப்படாதீங்க, என்ன நம்பி வாங்க. நிச்சயமா என்னால் முடிஞ்சதை நான் உங்களுக்கு செய்கிறேன். ஆனால் இன்னொரு விஷயம், நீங்கள் இந்த முறையாவது உண்மையான நம்பிக்கையோட வரணும். நான் ஏற்கனவே ஒரு முறை அபி கன்ஸ்ட்ரக்ஷனில் வேலைக்கு சேர்த்து விட்டப்போ அவங்க ஏதோ திடீர்னு கோபத்தில் சொன்னாங்கன்னா அவங்க கூட சண்டை போட்டு வேலையை தூக்கி போட்டு ஆதி பக்கம் போய் சேர்ந்தீங்களே, என்னாச்சு? அவங்கள நல்லா யூஸ் பண்ணிட்டு எங்களுக்கு எதிராக கோர்ட்டில் சாட்சி சொல்ல வச்சுட்டு உங்களை ஜாமீன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கைவிட்டு போனானே, உங்களால் என்ன பண்ண முடிஞ்சது? ஸோ திரும்ப நீங்கள் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போகக்கூடாது. 10 ரூபாய் கிடைச்சா கூட பரவாயில்ல, உண்மையான வழியில் உழைச்சி சம்பாதிக்க பார்க்கணும். அதான் நியாயமான வழி. நிச்சயமாக சொல்கிறேன், இன்னைக்கு இல்லைனா கூட நாளைக்கு நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க. தேங்க்யூ சார். சார் இப்போ இந்த பர்ஸை கொண்டு போய் கொடுத்துறேன். ரொம்ப நல்லது. வாங்கடா, போயிட்டு வாங்க. வரேன் சார்.